கவர்மெண்ட் பஸ்ஸில் இந்த யூடிஐ கார்டு வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து லோக்கல் பஸ்ஸில் தான் செல்லும், மாவட்டத்துக்கு மாவட்டம் பயணிக்கிறதுக்கு நீங்கள் புக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக ஒரு ஜிஓ போட்டிருக்காங்க. அந்த ஜிஓவில் தெளிவாக போட்டிருக்காங்க, யூனிக் டிசபிள்டு ஐடி அண்டு நேஷனல் டிசபிள்டு ஐடி ரெண்டுமே செல்லும். லோக்கலில் நீங்கள் ஃப்ரீயாக பயணம் பண்ணிக்கிறலாம், மாவட்டம் விட்டு மாவட்டம் போகிறதுக்கு நீங்கள் வந்து சலுகை விலையில் நீங்கள் பயணம் பண்ணிக்கிறலான்னு தெளிவாக போட்டிருக்காங்க. எங்களுக்கு வந்து அரசு ஏன் இது கொடுத்தாங்கன்றது வந்து டவுட்டாக இருக்குது. நாங்கள் அந்த புக்கை வச்சே லோக்கலையும் பயணம் பண்ணிக்கிறலாம், மாவட்டம் விட்டு மாவட்டம் பயணம் பண்ணிக்கிறலாம். இந்த கார்டு எதுக்கு எங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸில் கூப்பிட்டு இந்த கார்டை வந்து எங்களுக்கு பதிஞ்சு கொடுத்தாங்க? அப்போ இந்த கார்டு எதுக்கு? தயவு செஞ்சு அரசு ஊழியர்களுக்கு எந்த ஐடி கொடுத்தா செல்லும், எது செல்லாதுன்றதை தெளிவான முறையில் சொல்லுங்கள். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாவட்டம் முழுவதும் மாநிலம் முழுவதும் பயணிக்கிறதுக்கு தயவு செஞ்சு இலவசமாக அறிவிங்க. தயவு செஞ்சு அரசை கைவிட்டு கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எங்களுக்கு கொடுக்குற சிலையை எங்களை சரியாக பயன்படுத்த விடுங்க. அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் இலவசம்னு அறிவிங்க. இது எதுக்குன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடுங்க. சிவா, மாற்றுத்திறனாளிய இந்திய கிரிக்கெட் அணி தலைவர். இன்றைக்கி ஏஜி மீட்டிங்காக ஈரோட்லேருந்து டெல்லிக்கு ட்ரெயினில் கிளம்புறேன். அதுக்காக காலையில் மதியம் 2 மணிக்கு மதுரையிலேருந்து பஸ் ஏறினேன். கவர்மெண்ட் பஸ்ஸில் இந்த யூடிஐ கார்டு வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டப்போ, இது வந்து லோக்கல் பஸ்ஸில் தான் செல்லும், மாவட்டத்துக்கு மாவட்டம் பயணிக்கிறதுக்கு நீங்கள் புக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக ஒரு ஜிஓ போட்டிருக்காங்க. அந்த ஜிஓவில் தெளிவாக போட்டிருக்காங்க, யூனிக் டிசபிள்டு ஐடி அண்டு நேஷனல் டிசபிள்டு ஐடி ரெண்டுமே செல்லும். லோக்கலில் நீங்கள் ஃப்ரீயாக பயணம் பண்ணிக்கிறலாம், மாவட்டம் விட்டு மாவட்டம் போகிறதுக்கு நீங்கள் வந்து சலுகை விலையில் 75% சலுகையில் நீங்கள் பயணம் பண்ணிக்கிறலான்னு தெளிவாக போட்டிருக்கிறாங்க. பட் கடைசி வரையாக ஈரோடில் உள்ள ஒரு நபர் வந்து ஃபோனில் பேசினப்போ ஃபஸ்ட்டு எனக்கு டிக்கெட் கொடுத்துட்டாங்க. 45 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுத்துட்டாங்க, 75% சலுகையில். மறுபடியும் அவர் வந்து எனக்கும் ஃபோன் அடித்து, இல்லை அது கொடுக்கக்கூடாது, நீங்கள் முழு டிக்கெட் தான் எடுக்கணுன்றார். அதுக்கப்புறம் கண்ட்ரக்டருக்கு ஃபோன் வந்து, கண்ட்ரக்டரும் சார் உங்களுக்கு ஃபுல் டிக்கெட் எடுக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு முழு அந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு மறுபடியும் 165 ரூபாய்க்கு டிக்கெட் என்கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கான பணத்தையும் நான் கொடுத்துட்டேன். கண்ட்ரக்டர் ரொம்ப தன்மையாக இருந்தனால காசு கூட வேணாண்டார். இல்லை நீங்கள் பாதிக்கப்படக்கூடாது பிடிங்கன்னு சொல்லி அவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டேன். எங்களுக்கு வந்து அரசு ஏன் இது கொடுத்தாங்கன்றது வந்து டவுட்டாக இருக்குது. நாங்கள் அந்த புக்கை வச்சே லோக்கலையும் பயணம் பண்ணிக்கிறலாம், மாவட்டம் விட்டு மாவட்டம் பயணம் பண்ணிக்கிறலாம்னா இந்த கார்டு எதுக்கு எங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட 3 தடவை 4 தடவை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இந்த கார்டை வந்து எங்களுக்கு பதிஞ்சு கொடுத்தாங்க. அப்போ இந்த கார்டு எதுக்கு? அந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா, நான் அதை வாட்ஸ்அப் கூட பண்ணுறேன், கிழிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக நான் அதை பாதுகாத்துட்டு வரேன். அப்படி இருக்கையில் இப்படி ஒரு விஷயம் எங்களுக்கு கொடுத்தது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு தடையும் பஸ்ஸில் போகும்போது நாங்கள் ஒரிஜினல் காட்டணும். அப்போ அந்த ஒரிஜினல் புக்கை நாங்கள் ஒவ்வொரு தடையும் தூக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது. தூக்கிட்டு போகும்போது கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆச்சு, பெர்மனன்ட் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அது கிழிஞ்சு அவ்வளோ தூரம் இதாக இருக்குது. அப்போ இந்த ஐடி கொடுத்ததே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ இதுவும் செல்லாது அப்படின்னா அப்போ நாங்கள் எதைத்தான் கொண்டு வரணும்? தயவு செஞ்சு அரசு ஊழியர்களுக்கு எந்த ஐடி கொடுத்தா செல்லும், எது செல்லாதுன்றதை தெளிவான முறையில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அதை எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாவட்டம் முழுவதும் மாநிலம் முழுவதும் பயணிக்கிறதுக்கு தயவு செஞ்சு இலவசமாக அறிவிங்க. ஏற்கனவே எனக்கு ஒரு பிரச்சனை வந்து அதை போன மாதம்தான் நான் அந்த கேஸையே வாபஸ் வாங்கினேன். வேண்டாம் போட்டு இனிமேலாவது கரெக்டாக இருப்பாங்கன்னு. 8 மாதம் கழிச்சு இன்றைக்கி தான் நான் பஸ்லேயே ஏறின மொதல் நாளே எனக்கே பிரச்சனை. அப்போ இந்த 8 மாதத்தில் இன்னும் எத்தனை மாற்றுத்திறனாளியை பாதிப்பாக இருக்காங்கன்னு தெரியல. தயவு செஞ்சு அரசை கைவிட்டு கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எங்களுக்கு கொடுக்குற சிலையை எங்களை சரியாக பயன்படுத்த விடுங்க. அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் இலவசம்னு அறிவிங்க. இது எதுக்குன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம்.